வெல்கம் பேக் பிஎம் எடிட்டிங் ஆர்மி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு கப்புள் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ப்ரைவியில் பார்க்குறீங்களா அந்தமாரி. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், kinemaster அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் அந்த பேஜுக்குள்ளே லோட் ஆகும். அதில் நியூ ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா, அந்த நியூ ப்ராஜெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ப்ராஜெக்ட் நேம் கொடுங்க. ப்ராஜெக்ட் நேம் இப்போ நான் எஸ்ஜே அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஜே கொடுத்துட்டு அப்செட் ரேடியஸ் இருக்கு இல்லையா, அது 9:16 வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 9:16 வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் க்ளீனாக வரும். கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்னு ஒன்று இருக்கும். அந்த அட்வான்ஸ்டு கிளிக் பண்ணுங்கள். அது ஃபிட்டில் இருக்கும். அது எப்போவுமே நீங்கள் ஃபில் வச்சுக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இமேஜ் டூரேஷன் இருக்கும். அது ஒரு ஃபைல் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 இல்லை 4 இது ரெண்டில் எதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் 4ல் வச்சுக்கிறேன். ஏன்னா இமேஜ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும்னு நான் 4ல் வச்சுக்கிட்டேன். இப்போ கிரியேட் கொடுத்துருங்க. கிரியேட் கொடுத்து அந்த பேஜுக்குள்ளே லோட் ஆகும். உங்களுக்கு எந்தெந்த இமேஜ் தேவையோ அந்தந்த இமேஜ் எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு தேவையான இமேஜெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இமேஜெல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இமேஜை ஆட் பண்ணணும். இமேஜ் ஆட் பண்ண பிறகு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேஜுக்கு வந்துங்க. ஸ்டார்டிங்கில் அது என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த இமேஜை கிளிக் பண்ணி பார்த்துங்க. எல்லாம் கரெக்டாக இன்புட் பண்ணிருக்கீங்க. அதான் எல்லா இமேஜும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கணும். சைஸ் எல்லாம் கரெக்டாக உங்களை இதுக்காக இல்லை சைடில் பிளாக் ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்தமாரி நிறைய ஆப்ஷன் காட்டும். அதில் கிளிப் கிராஃபிக்ஸ் இருக்கு இல்லையா, அது கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஓவரால் அனிமேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கிளிப் கிராஃபிக்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்போயுமே ஃபஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 20, 19, 18, 17, 16, 15 அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த பேக்வேர்டிலேருந்து எடுத்துகிட்டு வரலான்னு சொல்கிறேன். நான் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அதாவது ஒன்று எடுத்துகிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறாங்க, ஆனால் ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு க்ளீனாக புரியும். அதனால தான் சொல்கிறேன், வீடியோ எப்பவுமே ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒரு இமேஜுக்கு அந்த கிளிப் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணிக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா இமேஜுக்கும் கிளிப் கிராஃபிக்ஸ் ஆட் பண்ண போகிறேன். இப்போ லாஸ்ட் இமேஜ் இந்த இமேஜை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஃபைலை எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் கேலரியில் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் எல்லாம் பண்ணிட்டேன். இப்போ ஒரு டைம் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ஃபோட்டோ மூவிங் சூப்பராக வந்திருக்கு. அதாவது ஆக்ஷன் இந்தமாரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஓவரால் அனிமேஷனை யூஸ் பண்ண முடியும். அந்த ஓவரால் அனிமேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணணும், உங்களுக்கு இந்த மெட்டீரியல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணணும் உங்களுக்கு வேணும்னா வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வீடியோ கன்ஃபார்ம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு சேவ் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃப்ரேம் ரேட்டு, ரீசொல்யூஷன், பிட் ரேட் வரும். எல்லாமே ஐயில் வச்சுக்கோங்க. ஐயில் வச்சு சேவஸ் வீடியோ கொடுத்துருங்க. சேவஸ் வீடியோ கொடுத்துட்டு இந்த ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, திரும்பி kinemaster பேஜுக்குள்ளே போயிட்டு நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. அதில் நம்ம எஸ்ஜே கொடுத்தாலே எஸ்ஜே 2ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நான் எஸ்ஜே 2ன்னு கொடுத்துட்டேன். கீழே அப்செட் ரேட்டிங் அது 9:16 வச்சுங்க. அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 9:16 வச்சுட்டு கிரியேட் நியூ கொடுத்துட்டேன். இப்போ நம்ம அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணோம் இல்லையா, ஒரு செப்பரேட்டாக ஃபஸ்ட் பார்ட்டில் பண்ண மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணல. அந்த ஃபைல் இங்கே ஆட் பண்ணணும், அந்த ஆக்ஷன் ஃபைல். இப்போ நான் ஆட் பண்ணிட்டேன். ஆக்ஷன் ஃபைல் ஆட் பண்ணோன்னே ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேயர்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். அந்த லேயர் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பேசிக் எஃபெக்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் கசிஷன் பிளர்னு ஒன்று இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி ஆட் பண்ணோன்னே அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி பேஜில் தான் இருக்கும். அது நீங்கள் 2 ஃபிங்கர் வச்சு ஜூம் பண்ணிக்கிங்க. இப்போ நான் கரெக்டாக ஜூம் பண்ணிக்கிட்டேன். ஜூம் பண்ணிக்கிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. திரும்ப அந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ அந்த ஸ்டேட்டஸ் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம பின்னாடி எக்ஸ்போர்ட் பண்ணல அந்த ஃபைல் சைஸுக்கு லென்த்து டூரேஷன் வச்சுக்கிங்க. இப்போ நான் டூரேஷன் 27 செகண்ட் மினிமம் இருக்குது. அந்த செகண்டுக்கு வச்சுட்டேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொஞ்சம் டார்க்காக வச்சுக்கலாம், ஹைலைட்டாக. அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், அந்த ஃபஸ்ட்டு எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஆப்ஷன் கட்டல, அதில் விக்னேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனபிள் பண்ணி விட்ருங்க. இப்போ எனபிள் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டார்க்காக தெரியும். இப்போ என்ன பண்ணுங்கள், நெக்ஸ்ட் லேயர் ஃபைல் கிளிக் பண்ணுங்கள். ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ணணும். அந்த இமேஜ் ஆல் மெட்டீரியல் லிங்க்ஸோ டிஸ்கிரிப்ஷன் கீழே இப்போ நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வச்சுங்க. அதுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு ஏரோ மார்க் இருக்கும். அந்த ஏரோ மார்க்கு ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் நவுத்திக்கிங்க. கரெக்டாக அந்த மேலே பார்த்தீங்கன்னா லைனாக இருக்கும், பிளாக் கலர் லைனு. அது எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லைனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக எனக்கு இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. எனக்கு நான் இந்த சைஸ் வச்சுக்கிட்டு இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பேக்கு வந்துட்டு அந்த இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணிங்க இல்லையா, பிஎன்ஜி இமேஜ், அந்த இமேஜோட டூரேஷன் வந்து அந்த எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ அளவுக்கு லென்த்து வச்சுக்கிங்க. இப்போ நான் எக்ஸ்போர்ட் வீடியோ அளவுக்கு லென்த்து வச்சுக்கிட்டு திரும்பி பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ நம்ம பண்ண வேண்டியது வந்து இமேஜ்லாம் ஆட் பண்ணணும். அதாவது இப்போ இந்த ஸ்டேட்டஸ்க்கு தேவையான இமேஜ் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா லேயர் ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். திரும்பி மீடியா ஃபைலுக்குள்ளே போங்க. மீடியா ஃபைலுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிற இமேஜ், இல்லை இந்த இமேஜ் வேணும்னா கமெண்ட் சொல்லுங்கள், இந்த இமேஜ் லிங்க்கும் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க இமேஜெலாம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த இமேஜை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு க்ராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் எதுவும் எனபிள் பண்ண தேவையில்ல. இங்கே சைடில் பார்த்தா உங்களுக்கு க்ராப்பிங் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாக்ஸ் டைப்புக்கு எதுவும் இல்லை அண்டர்லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் லைன் வரும். லைன் வந்தப்போ கரெக்டாக உங்களுக்கு அட்ஜஸ்ட் அது பாக்ஸ் டைப் வந்துச்சுன்னு அர்த்தம். அது கொஞ்சம் கீழே அந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கீழே பண்ணி சைஸ் கம்மி பண்ணிக்கிட்டு அந்த ஒயிட் கலர் போர்டு இருக்கு இல்லையா, இப்போ உங்களுக்கு நான் பேஸ்ட் பண்ணி கட்டுறேன். இப்போ அந்த ஒயிட் கலர் போர்டில் போய்ட்டு இந்த ஸ்டேட்டஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டம், மிச்சத்தில் ஈஸி தான். இப்போ நான் நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் பின் இருக்கும். அதில் சென்ட் டு பேக் ஃபார்வர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து பேக்கில் போய்ட்டு அந்த லேயர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஃபோட்டோ லுக்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடில் எதுவுமே எஃபெக்ட், அதாவது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவும் இல்லை. திரும்பி என்ன பண்ணுங்கன்னா இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதேமாதிரி எல்லா ஃபோட்டோ ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு புரியலனா கூட இன்னொரு ஃபோட்டோ கூட ஆட் பண்ணி சொல்கிறேன். அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு கிராப்பிங் ஆப்ஷனுக்குள்ளே போங்க. கிராப்பிங் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்கள் சைஸ் கம்மி பண்ணலாம். எனக்கு வந்து இந்த சைஸே போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைஸே போதுமானது. அது நான் வந்து அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி ஃபோட்டோ வந்து சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொட்டேக்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த ஃபோட்டோ இமேஜ் சைஸுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் அது ஃபோட்டோ கொஞ்சம் சுருக்கிக்கிங்க. அதாவது இமேஜ் சைஸை கம்மி பண்ணிக்கிங்க. இப்போ நான் இமேஜ் சைஸை கம்மி பண்ணிட்டேன். கரெக்டாக அந்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கிங்க. எப்பவுமே இது வந்து ஒரு டைம் 2 டைம் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக வச்சுக்கிட்டேன். திரும்பி என்ன பண்ணுங்கள், அந்த 3 டாட் பின் கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் ஃபார்வர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ திரும்பி பேக்கில் போயிடும். பேக்கில் போனோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் கார்னரில் எந்த இதுவும் இருக்காது. இப்போ எனக்கு கரெக்டாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் ஆட் பண்ண இமேஜில் இருக்கு இல்லையா, அந்த டூரேஷன் லென்த்து வந்து 27 வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த எக்ஸ்போர்ட் நம்ம பண்ணல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு, அந்த ஸ்டெப்புக்கு 24 செகண்டுக்கு நீங்கள் வச்சுக்கிங்க. இப்போ நான் 24 செகண்ட் வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி இன்னொரு இமேஜ் கொடுத்தீங்களா, அந்த இமேஜ் 24 செகண்ட் வச்சுக்கிங்க. சாரி 24ன்னு சொல்கிறேன், 27 செகண்ட் வச்சுக்கிங்க. நான் 27 செகண்ட் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோ வந்து கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கீழே இருக்கிற பாக்ஸில் வந்து நம்ம இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறீங்க, லேயர் ஃபைல் கிளிக் பண்ணி மீடியா ஃபைலுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்தீங்க இல்லையா, அந்த எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுருந்த அந்த வீடியோ வந்து இதில் ஆட் பண்ணணும். நான் அந்த வீடியோ ஆட் பண்ணிட்டு சைஸ் வந்து நம்ம கிராப்பிங் பண்ணிக்கலாம். எப்பவுமே நம்ம இப்போ ஆட் பண்ண எல்லா ஃபோட்டோ வந்து போர்ட்டிகல் ஃபோட்டோ தான். அது வந்து நம்ம கிராப்பிங் பண்ணுறப்ப கரெக்டாக மேலே பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக நான் பண்ணுறதுல அந்தமாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கிராப்பிங் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. இந்த ஃபோட்டோ அந்த கீழே இருக்கிற ஃபோட்டோ ஹேங்கில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கிராஸாக இருக்குது, அதையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு அந்த ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த ஏரோ மார்க்கை கிளிக்
பண்ணிக்கங்க. எப்பவுமே இந்த ஃபோட்டோ ஆட் பண்ணுறப்ப அந்த பாக்ஸ் கிளிக் பண்ணி பெருசு வச்சுக்கிங்க. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு சைடில் இருக்கிறதுல கரெக்டாக க்ளீனாக தெரியும். சின்னதாக இருக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது, அதெல்லாம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபோட்டோ வந்து க்ராப் பண்ணிட்டு ஆங்கிளில் சேஞ்ச் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டு அதை திரும்பி நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த 3 டாட் பின்னை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் ஃபார்வேர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் வந்து உங்களுக்கு முன்னே வந்துடும். உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக கிராக் எக்ஸ்ட்ரா வெளியே வந்ததுனால அது பின்னாடி போய் அட்ஜஸ்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பின்னாடி உட்காந்து அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக நம்ம ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணோம். அதுக்கு என்ன பண்ணால் லேயர் ஃபைலை கிளிக் பண்ணி மீடியா ஃபைல்கள் போய்ட்டு நீங்கள் வச்சுருக்க அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணுறேன். டெம்ப்ளேட் ஆட் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் காட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷனை இது பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி இந்த எஃபெக்டில் சவுண்ட் இருந்துச்சுன்னா வால்யூம் கம் பண்ணிக்கிங்க. கம் பண்ணிட்டு கீழே ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்குல்ல, அந்த க்ளீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுறேங்க. ஃபுல் ஸ்க்ரீன் இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா திரும்பி பேக் வந்துட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் உங்களுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷன் ஒன்று காட்டும். அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிக்கிட்டோன்னா அந்த பின்னாடி இருக்கிற அந்த பிளாக் கலர் எல்லாம் எஃபெக்ட்லாம் போய் உங்களுக்கு வந்து அந்த டாட்டாக இருக்கு இல்லையா எஃபெக்ட், அந்த எஃபெக்ட் வந்து ஆட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கரெக்டாக இப்போ ஆட் ஆகிடுச்சு. நீங்கள் செக் பண்ணி பார்க்க அந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் பெரிய ஸ்க்ரீனை வச்சு பார்க்கறது உங்களுக்கு நல்லது. எப்பவுமே செக் பண்ணுறது நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா திரும்பி லேயர் ஃபைல் கிளிக் பண்ணி இப்போ வந்து அந்த இமேஜுக்கு வந்து பார்டர் கொடுப்போம். அதுக்கு வந்து இந்த பார்டர் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பார்டர் இமேஜ் நான் மெட்டீரியல் லிங்க்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்டர் இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே அந்த ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து மேலே பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இமேஜுக்கு மட்டும் அது பாக்ஸ் போட்டு கொடுப்பாங்க. அதை கொடுத்துட்டு ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு திரும்பி கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்கும். அது கீழே வந்து ஸ்க்ரீன் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த ஸ்க்ரீன் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த பார்டர் அப்ளை ஆகிடும், அந்த பேக் ஸ்க்ரீன் வந்து போய்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆகிடுச்சு. பார்த்தோன்னா சும்மா முன்னுக்கு இப்போக்கி லுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்குல்ல, அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன். அதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த இமேஜ் வந்து அந்த டூரேஷன் வந்து 27 செகண்டுக்கு நீங்கள் டூரேஷனை நவுத்தி வச்சுக்கோங்க. இப்போ நான் 27 செகண்டுக்கு டூரேஷன் நவுத்தி வச்சுக்கிட்டேன். இப்போ வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நல்லா எஃபெக்ட் வந்து ஆட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மியூசிக் ஆட் பண்ணலாம். அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆடியோ ஃபைலுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு நீங்கள் எந்த ஃபோல்டரில் அந்த மியூசிக் வச்சுருக்கீங்களோ, அதாவது வந்து மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் வச்சுருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் இன்புட் பண்ணிக்கலாம். இந்த மியூசிக்கே உங்களுக்கு வேணும்னா கூட நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்தோன்னு கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் சூர்யா ஜோதி கணேஷ் அவங்க படத்துலேருந்து அந்த மியூசிக் எடுத்துக்கிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மியூசிக் வந்து 47 செகண்ட் இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுங்க. எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே பிடிச்சிருக்கு இந்த மியூசிக், அதெல்லாம் நான் ஸ்டார்டிங்லேருந்தே வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பியும் நீங்கள் லேயர் ஃபைலில் கிளிக் பண்ணி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும். அதை வந்து மியூசிக் ப்ளே ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு க்ரீன் ஸ்க்ரீன் ஆட் பண்ணணும். இதுக்கு வந்து நான் லேயர் கிளிக் பண்ணிட்டு மீடியா ஃபைல் உள்ளே போயிட்டு நான் வச்சுருக்க அந்த டெம்ப்ளேட் க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து கீழே அந்த கேப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணால் கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணி நீங்கள் சைஸ் வந்து பெருசு பண்ணிக்கலாம். நான் சைஸ் வந்து கொஞ்சம் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், அதை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்லாம் கட்டுது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய ஆப்ஷன் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குரோமா கீ ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா எனேபிள் பண்ணிங்கன்னாவே போதும். உங்களுக்கு வந்து அந்த க்ரீன் ஸ்க்ரீன்லாம் போயிட்டு பேக் ஸ்க்ரீனில் வந்து அந்த பிளாக் கலர்லாம் வந்துடும். இப்போ வந்துட்டு நீங்கள் பேக்கில் வந்துடுங்க. பேக்கில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் பேக்கில் வந்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வந்து நீங்கள் அந்த ப்ளே ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ வந்து ப்ளே ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கப்புள் ஸ்டேட்டஸு இந்தமாதிரி நீங்களும் எடிட்டிங் பண்ணிக்கலாம். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்க்க மாட்டேங்க, அதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ ஏன் லென்த்தாக வருதுன்னா அப்படின்னா ஒவ்வொரு செட்டிங் க்ளீனாக சொல்லிட்டு வரேன், அதால் தான் வீடியோ லென்த்தாக வருது. அதில் யாரும் பேஜார் பண்ணிக்காதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் சூப்பராக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வித ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கப்புள் ஸ்டேட்டஸ் எடிட்டிங் பண்ணோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே பாக்ஸ் போட்டு ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேலே பாக்ஸ் போட்டு அந்த ஏரோ மார்க்கில் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து 3 ஆப்ஷன் முக்கியமான ஆப்ஷன், நான் எல்லா வீடியோவும் சொல்கிறது தான். இது ஈசொலேஷன், ஃப்ரேம் ரேட், பிட் ரேட்,
இது 3மே முக்கியமான விஷயம். ரீசொல்யூஷன் வந்து உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் வச்சுங்க. ஃப்ரேம் ரேட் 60 fps வைங்க. பிட் ரேட் எப்பவுமே ஹையில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் முக்கியம். ஹையில் வச்சுட்டு கீழே சேவஸ் வீடியோன்னு இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த சேவஸ் வீடியோ கிளிக் பண்ணோன்னு இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆகும். அது வந்து உங்கள் கேலரியில் சேவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.